ஹாப்பி மார்னிங் டு ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் உங்கள் விமல். டேக் இட் ஈஸி, மேக் இட் ஈஸி. இன்னைக்கு வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை. இன்று முதல் இந்த வாரம் ஃபுல்லா நேர்மறை அதிர்வுகள் உங்களையும் உங்களை சுற்றியும் பரவி உங்களுக்கு மன அமைதி, மகிழ்ச்சி மற்றும் வெற்றி கிடைக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், ஷேர் பண்ணுங்க. உங்களோட இந்த சின்ன ஆதரவு என்னை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும். நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற உங்களோட இந்த பொன்னான நேரத்தை வீணடிக்காம முழுக்க முழுக்க பயனுள்ளதா ஆக்குவேன்ற நம்பிக்கையோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நமது $50 லட்சியம் $25 நிச்சயம் ஸ்ட்ராட்டஜியோட 4th டே. டே 4, 24 August 2026, Monday morning 5:58. Account opening balance $10,273.88. இப்போ பொசிஷன் ஹிஸ்டரியை டுடேக்கு மாடிஃபை பண்ணிக்கலாம். இன்னைக்கு வேற எந்த ட்ரேடும் இதுக்கு முன்னாடி பண்ணாதனால எம்டியா இருக்கு. இப்போ வாங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இன்னைக்கு ட்ரேட் பண்ண போற ஸ்கிரிப்ட் XAU USD. Sell limit, order size 0.02 micro, price range 4,607.5 and buy limit same order size, price range 4,600. இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு. வெயிட்டிங் ஃபார் தி மார்க்கெட் மூமெண்ட். எக்ஸாக்ட் டைம் 6:01க்கு செல் லிமிட் ட்ரிகர் ஆயிடுச்சு. பிரைஸ் ரேஞ்ச் 4,607.10. ஃபார் தி மார்ஜினல் சேஃப்டி இம்மீடியட்டா பை ஸ்டாப் செட் பண்ண போறோம். பை ஸ்டாப் ஆர்டர் சைஸ் 0.04, பிரைஸ் ரேஞ்ச் 4,615. அட் த சேம் டைம் பை லிமிட்டும் ட்ரிகர் ஆயிடுச்சு. பிரைஸ் ரேஞ்ச் 4,607.42. இப்போ இமீடியட்டா செல் ஸ்டாப் செட் பண்ணிட்டு பை லிமிட் அண்ட் செல் லிமிட்டுக்கு டார்கெட் செட் பண்ண போறோம். செல் ஸ்டாப் ஆர்டர் சைஸ் 0.04, பிரைஸ் ரேஞ்ச் 4,600. இப்போ டார்கெட் ஃபார் பை லிமிட் ஆர்டர் சைஸ் 0.02, 4,614.5 and target for sell limit 4,600.5. Now waiting for the market's next move. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். கோல்ட் இன் கோல்ட் மார்க்கெட் 4,000 to 4,300 ரொம்ப ஸ்டேபிளாக இருந்த கோல்டு சடனாக லாஸ்ட் வீக் மட்டுமே ஒரு $300 ரேலி ஆகி 4,600 பிரேக் ஆயிருக்கு. அதுக்கு ரீசன் 2 இருக்கு. ஒன்று ஃபிஸ்கல் பாலிசி, இன்னொன்று மானிட்ரி பாலிசி. மானிட்ரி பாலிசி என்ன ரேட்டில் கடன் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறது, விச் மீன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிசைட் பண்ணுற பாலிசி. எவ்வளவு கடன் வாங்கணுங்கிறத டிசைட் பண்ணுறது ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ அமெரிக்கா ஃபிஸ்கல் பாலிசியில் நிறைய கடன் வாங்கியிருக்கு. அந்த கடனை இன்னைக்கு வரைக்கும் குறைக்கவே இல்லை. ஸோ மார்க்கெட் என்ன நினச்சிருச்சுன்னா மானிட்ரி பாலிசி இன்எஃபெக்டிவ் அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி டாமினேட்டிங் மானிட்ரி பாலிசின்னு நினச்சிருச்சு. அதனால் டாலரை அடின்னு அடித்து கோல்டை தூக்கி விட்டுருச்சு. இதுதான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கோல்டு ஏறுறதுக்கான ரீசன். நவ் கமிங் டு த மார்க்கெட். எக்ஸாக்ட் டைம் 6:18க்கு பை லிமிட் டார்கெட் அண்ட் பை ஸ்டாப் ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்போ மார்ஜினல் சேஃப்டிக்காக பெண்டிங்கில் இருக்கிற பழைய செல் ஸ்டாப்பை ரிமூவ் பண்ணிட்டு புது செல் ஸ்டாப் செட் பண்ண போகிறோம். நியூ செல் ஸ்டாப் ஆர்டர் சைஸ் 0.06 and price range 4,607.5.
இப்போ ஆல் ஓப்பன் அண்ட் பெண்டிங் ஆர்டர்ஸ்க்கு டார்கெட்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸஸ் செட் பண்ண போகிறோம். ஃபார் ஆல் பை ஆர்டர்ஸ் டார்கெட் 4630 and stop loss 4592. For all sell orders, target 4592.5 and stop loss 4630.5. Now waiting for the market's next move. இப்போ இந்தியாவில் கோல்ட் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். லாஸ்ட் இயர் கோல்ட் ரேட் ஃபாரின் மார்க்கெட்டில் $5,600 போனப்போவே இந்தியாவில் கோல்ட் ரேட் பெர் கிராமுக்கு 16,000 ருபீஸ் தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு தேதியில் $4,600 இந்தியன் ரேட் ருபீஸ் 15,000 ரீச் ஆகிடுச்சு. ஸோ அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாயின் மதிப்பிழப்பும் இந்தியாவில் கோல்டு விலை மேலும் மேலும் அதிகரிக்க ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இப்போது என்னோட கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங், எல்லாரும் அவங்கவுங்களோட சேவிங்ஸை பணமாக வச்சிருக்கிறத விட கோல்டாக வச்சிருக்கிறது பெஸ்ட்டு. நவ் கம்மிங் டு த மார்க்கெட். ஃபைனலி எக்ஸாக்ட் டைம் 6:31 நம்மளோட ஆல் ஓப்பன் ஆர்டர்ஸோட டார்கெட்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. இப்போ பெண்டிங் ஆர்டரை ரிமூவ் பண்ணிடலாம். அக்கௌண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் $10,300.30. இப்போ பொசிஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ப்ராஃபிட் $26.42. நம்மளோட 4வது நாள் $50 லட்சியம் $25 நிச்சயம் ஸ்ட்ராட்டஜியோட $25 நிச்சயம் நிஜமாயிடுச்சு. அதுக்காக அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே ட்ரேடிங் ஓவர், ப்ராஃபிட் ஹிட். உங்களில் யாருக்காவது மினிமம் $1,000 இருந்து அப் டு $10,000 வரைக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி ஒரு டீசென்ட் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோட அஃபீஷியல் மெயிலில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு உதவ நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம். மேலும் ஒரு முக்கிய குறிப்பு, உங்களிடம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பணம் வாங்குவது என் நோக்கமல்ல. மேலும் இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. மேலும் நீங்களும் யாரிடமும் உங்களது பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. பி அவர். தேங்க்யூ.